காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ராசிலையும் வந்து ஒவ்வொரு மாதிரியான சந்திரன் பயணிக்கிற போது உங்களுக்கு அதனுடைய தாக்கங்கள் அதிகமாக ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு இங்கே பலன்களாக மாறிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா அதாவது நீங்கள் பார்க்குறது 12 கட்டங்கள் தான் உங்களுக்கு தெரியும். இந்த 12 கட்டங்களுக்குள்ளே நிறைய லேயர்ஸ் அடுக்கியிருக்காங்க. அது போக நிறைய விஷயங்கள் இதில் பதிஞ்சிருக்கு. ஏன்னா நீங்கள் வெறும் பார்க்கும்போது மேசம், சிம்மம், கடகம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே வந்து நிறைய சூட்சமங்கள் ஒளிஞ்சிருக்கு. மொத்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியமே இந்த 12 ராசிக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நம்ம ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தனித்தனியாக தான் சொல்லிட்டு வரோம். அந்த வகையில் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து மேசம் முதல்ல பார்த்தீங்கன்னா மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சரராசியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன மாதிரியான ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சரராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு அது என்ன மாதிரி ராசி, என்ன தன்மையில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க. அதே மாதிரி சிரராசி, உபயராசி அப்படின்னு 3 விதமான ராசிகள் இருக்குது. அதாவது சரம், சிரம், உபயம் அப்படிங்கிற ஒரு 3 விதமான தத்துவங்களை கொண்டதான் இந்த ராசி. அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ராசிநாதனை பேச வச்சு தான் இதனுடைய பலன்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய ராசிநாதன் மேலே எந்தெந்த கிரகங்கள் பயணிக்குது, அதில் சந்திரன் பயணிக்கும் போது உங்களுக்கு எப்படி கோச்சார கிரகங்கள் பயணிக்கும் போது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறது தான் வேத ஜோதிடத்தினுடைய அடிப்படை தத்துவம். சரிங்களா? உங்களுடைய ராசிக்கும் வந்து நீங்கள் இந்த ராசி வந்து இன்றைய நாளில் வந்து எப்படி இருக்கும், அதாவது உங்களுக்கு சோகமாக இருப்பாங்களா, இல்லை வந்து சந்தோஷமாக இருப்பாங்களா, உங்களுக்கு லாபம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எதை பேச வச்சு சொல்கிறோம்னா நம்ம சந்திரனை பேச வச்சு தான் நம்ம எப்பயுமே சொல்கிறோம். சந்திரன் தான் வந்து உங்களுக்கு மனோகாரகன். அவருடைய நிலையை பொறுத்து தான் அவங்களுடைய மனநிலை மாறும். அவருடைய நிலையை பொறுத்து தான் அவங்களுடைய சுக துக்கங்கள் நிர்ணயிக்கப்படும். சரிங்களா? அதனால் அந்த சந்திரன் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நல்லா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அவரே வந்து ரொம்ப கோபமான இடத்துலையோ இல்லை நட்புள்ள இடத்துலையோ இல்லை பகையான ஒரு கிரகத்தோடையும் இருந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய மன பாதிப்பையும் போராட்டத்தையும் ஏற்படுத்தும். சரிங்களா? அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் இந்த 12 ராசிக்கும் இந்த சந்திரன் எங்கெங்கே பயணிக்கிறார், எங்கே பயணிக்கிறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியான நிறம் வெள்ளை. சரிங்களா? ஒத்துழைப்பான நாளாகவும், மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும், தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகவும், கையிருப்பு அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாள் இல்லையா? இன்றைக்கி வந்து 4/7/2025 வந்து நமக்கு வெள்ளிக்கிழமை. கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் இருக்கும். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும் போது இன்னும் கூட ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியான நிறம் வெள்ளை. அதே மாதிரி 3-2 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு, ராசியான நிறம் மஞ்சள். சரிங்களா? மதிப்பு அதிகரிக்கும் நாளாகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா துரிதமான செயல்பாடுகளில் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மாற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே பதவிகள் கிடைக்கிறதுக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மதிப்பு உயர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதாவது மதிப்பு மரியாதை உயர்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஒரு ஆலய வழிபாட்டு, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு நீங்கள் செய்யும்போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து 9+3ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியான நிறம் ஆரஞ்சு. வேறுபாடுகள் நீங்கும் நாளாகும், ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாகும், எதிர்பார்ப்புகள் துரிதமாக செயல்படும் நாளாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு துரிதமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது கண்டிப்பாக நீங்களே தேடி அடையிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது. அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? இன்றைய நாள் முயற்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் முக்கியமாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய முயற்சி காரணமாக அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சின்ன எஃபெக்ட் போட்டாலே அது நமக்கு கிடைக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு, ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2+1ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி அடுத்து கடகத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளை. சரிங்களா? உற்சாகத்தோடு செயல்பட வேண்டிய நாளாகவும், பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொறுமையை கையாளக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்கும். ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும்போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9-2 அப்படிங்கிறது உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து நீங்கள் குளிர்ச்சி அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. குளிர்ச்சி இருந்தால் தான் நீங்கள்
உங்களால் ஒரு சர்வே பண்ண முடியும். ரொம்ப ஹீட்டெல்லாம் உங்களுக்கு வந்து ஆகவே ஆகாது. செஞ்சுங்க. அதே மாதிரி சளி பிடிச்சாலும் உங்களுக்கு உடனே விடாது. உடனே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சளி பிடிக்கிறது மூலிமா நிறையா பிரச்சனைகள் ஏற்படும். சரிங்களா? அதை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. அதே மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறையா நீர் சம்மந்தமான நோய்களும் உங்களுக்கு அதிகமாக வந்து தாக்கப்படும். சரிங்களா? அதனால் அது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி சிம்மம் பொறுத்த வரைக்கும் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு, ராசியான நிறம் சாம்பல், மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும், அதே மாதிரி லாபகரமான நாளாகவும், பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் கண்டிப்பாக இன்றைய நாளில் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? சிம்ம ராசிக்காரவங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7-3ங்கிறது உங்களுக்கு 7-1-7ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக இருக்குது. பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி ஓரளவுக்கு சுமூகமான நல்ல லாபகரமான நாளாகவும் கண்டிப்பாக இன்றைய நாள் இருக்குது. அதே மாதிரி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியான நிறம் ஆரஞ்சு. சரிங்களா? முடிவுகள் பிறக்கும் நாளாகவும், கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாகவும், சிந்தித்து செயல்பட வேண்டிய சில விஷயங்கள் உங்களுக்கு முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. ஒரு சில முடிவுகள் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக எடுக்கலாம். அதே மாதிரி உங்கள் உறவினர் உங்களுடைய சார்ந்தவர்களுக்கு சாதகமான விஷயங்களும் நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், எப்போயுமே வந்து கன்னி ராசிக்காரவங்களை வந்து பிறருக்கு கொஞ்சம் யோசிப்பீங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறத கொஞ்சம் அதிகமாக யோசிப்பீங்க. அது மாதிரியான ஒரு டைப்பு தான். சரிங்களா? அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி 9-3ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து துலாம் ராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு, ராசியான நிறம் நீலம், மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும், பொறுப்பு உங்களுக்கு அதிகரிக்கும் நாளாகவும், அதையும் சோர்வு கொஞ்சம் அலைச்சல்களும் கொஞ்சம் அதிகரிக்கும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கை கால் வலி, மூட்டு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. கை கால் சோர்வு வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு, ராசியான நிறம் நீலம். சரிங்களா? அதே மாதிரி 3-1ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து விருச்சகத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென்கிழக்கு, ராசியான நிறம் சாம்பல். சரிங்களா? அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உதவிகரமான நாளாகவும், உதவி கிடைக்கும் நாளாகவும், அதே மாதிரி சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கும் இன்றைய நாளில் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென்கிழக்கு, ராசியான நிறம் சாம்பல். சரிங்களா? நீங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவி கிடைக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கு உங்களுடைய முயற்சினாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 2+7ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு, ராசியான நிறம் வெண்மஞ்சள். சரிங்களா? அதே மாதிரி மகிழ்ச்சிகரமான நாளாகவும், முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி சிக்கல்கள் குறையும் நாளாகும். உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் இருந்துச்சுன்னா கூட அது இன்றைய நாளில் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. சிக்கல்கள் குறையும் நாளாகவும், மனமாற்றங்கள் உண்டான நாளாகும். நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது மனசில் குழப்பங்கள் ஏதாவது சிந்தனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு கிழக்கு திசைங்கிறது ரொம்பவுமே ஒரு சூப்பரான, அதே மாதிரி வெண்மஞ்சள்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு நல்லா இருக்கும். ஏன்னா குருபாவனுடைய ஆதிக்கம் பட்ட கிரகம் இல்லையா? வெண்மஞ்சள் தான் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1+9ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். காலபுருஷத்துக்கே 9ஆம் நம்பருக்கான இடம் தான் வந்து தனுசு ராசி. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு, ராசியான நிறம் வெளிர் மஞ்சள். சரிங்களா? அதே மாதிரி மேன்மையான நாளாகவும், மதிப்பு அதிகரிக்கும் நாளாகவும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது. சில விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் மேன்மையான நாளாகவும் மதிப்பும் உயரும் நாளாகவும் இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி வந்து கொஞ்சம் மந்த நிலை இருக்கும். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு சில நிலைகள் இருக்கும். அதில் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காம இன்றைய நாளும் நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக கொஞ்சம் ஆரம்பிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியான நிறம் வெளிர் மஞ்சள். சரிங்களா? உங்கள் ராசிநாதனே சனி பகவான் இல்லையா? அப்போ வந்து கொஞ்சம் லேசினஸ் தவிர்க்கவும். லேசினஸ்னால் நாங்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்து வந்து கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடமேற்கு, ராசியான நிறம் வெள்ளை. சரிங்களா? மகிழ்ச்சிகரமான நாளாகவும், முயற்சிகள் மேலோங்கும் நாளாகவும், சிக்கல்களிலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது நீங்கள் பெரிய சிக்கலில் இருந்தீங்கன்னா அந்த சிக்கல்லாம் குறையும். அதே மனசில் உள்ள சில சஞ்சலங்கள்லாம் கொஞ்சம் தீர்ந்து ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இன்றைய நாள் நீங்கள் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக தான் இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு, ராசியான நிறம் வெண்மை, மகிழ்ச்சிகரமான நாளாகவும் கொஞ்சம் முயற்சிகளில் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 9+2ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியான நிறம் பொன்னிறம். சரிங்களா? அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும், நெருக்கங்கள் அதிகரிக்கும் நாளாகவும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடினமான உழைப்புகள் இன்றைய நாளில் இருக்கும். அதே மாதிரி பேச்சுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய காரணம் இருக்கும் இன்றைய நாளில். அதே மாதிரி கொஞ்சம் பேச்சுகளில் கவனம். அடுத்தவங்கள்ட்ட என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம் தெரிஞ்சு பேசுங்க. அது கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ வந்து நமக்கு வந்து அஷ்டம சனி காலம் ஜாரி, சென்ம சனி காலம்
ஜென்ம சனி காலங்களில் நமக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப உழைப்பு அதிகமாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? சரி, ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே இருக்கும். மீனராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி 5-1ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர்கள் கொடுத்துருக்கோம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை எல்லோரும் ஒரு ஆலய வழிபாட்டோட முயற்சி பண்ணி எப்படியாவது முடிகிற வரைக்கும் நீங்கள் ஒரு ஆலய வழிபாட்டுக்கு போயிருங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வங்களை வேணுனாலே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.